ஹாய்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து பொங்கல் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி பொங்கல் தமிழில் சொல்லணுமா, இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள், இனிய மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள், இனிய வந்து காணும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு என்னதான் இன்றைக்கி பொங்கலாக இருந்தாலும் காலையில் போய் பொறுப்புணர்ச்சியோட ஒரு படம் பார்த்துருந்தேன். அந்த படம் பார்த்து அந்த படத்தில் தான் நிற்கிறேன். என்ன படம்னு கேட்டிங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புச்சான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம பார்த்திபன் சாரோட படம் அப்படின்னாலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு டைலாக்கும் சரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து அந்த கதை திரைக்கதை இயக்கம் சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது ஒரு பெரிய தரமாகும்னு நினச்சேன். பட் தரம்லாம் இல்லாமல் தரக்கா பக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மட்டமான ஒரு படமாக தான் இந்த படம் தோணுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட கதைன்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்திபன் வந்து கார் டிரைவராக இருப்பார். பார்த்திபனோட ஒய்ஃப் தான் பார்வதி நாயர். இந்த படத்தோட ஹீரோயின் வந்து 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்போ வந்து நம்ம சாந்தனு வந்து வெளிநாட்டிலேருந்து வருவார். நம்ம பார்த்திபன் வந்து ஒரு பிளான் பண்ணுவார், நம்ம வீட்டை தங்க வச்சோம்னா இவர்கிட்ட நிறைய காசு கறக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டை தங்க வைப்பார். வீட்டை தங்க என்ன ஆகுனா வந்து சாந்தனுக்கு பார்வதி நாயர் மேலே ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிடும். ஆனால் எதாக இருந்தாலும் பார்த்திபனும் பார்வதி நாயரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி இருந்தாலும் நம்ம சாந்தனுக்கு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிடும். ஈர்ப்பு வந்தோடனே காலப்போக்கில் பேசுவாங்க, பழகுவாங்க, மேட்ரு முடிஞ்சிடும். ஐயோ மேட்ருன்ட்டு யூஏ படமே யூஏ தான், அப்புறம் என்ன மேட்ரு முடிஞ்சிடும். கடைசியில் வந்து அந்த பார்வதி நாயரை நம்ம சாந்தனு கரம் பிடிச்சாரா இல்லையா, பார்வதி நாயர் வந்து உண்மையான பார்த்திபனோட ஒய்ஃபா, இந்த மாதிரி பல ட்விஸ்டெல்லாம் கலந்த ஒரு கதை தான் இந்த படத்தோட கதை. இது ஏன் வந்து நம்ம அவ்வளோ டாமினேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து படத்தில் ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும், கதை ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இந்த படத்தில் கதையை விட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கதைன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இதுவுமே இல்லை. ஏன்னா பக்கத்தில் இருக்க நிறைய ஃபேன் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, பைரவா படம் பார்த்தேன் செம்ம மெசேஜாக இருந்துச்சு. இந்த படம் கேட்டிங்கன்னா சத்தியமாக செஞ்சிருக்காது. ஏன்னா கடைசியில் பார்க்கும்போது அடுத்த முன்னாடி மேலே ஆசைப்படாமா வேணாமா வச்சுக்கலாமா அந்த மாதிரி பல குழப்பத்துக்கு பதிலே தராமல் படம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் கலந்தது தான் இந்த படத்தோட பெரிய பிரச்சனை. கேட்டிங்கன்னா தம்பி ராமையாவோட ஆக்டிங்கோட காமெடி, அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்திபன் சாரோட காமெடி, இவங்க 2 பேரும் காமெடி சூப்பராக இருந்துச்சு. சாந்தனுக்கு வந்து ஒரு நான் படம் பார்க்க ஆரம்பிக்கவே நினச்சேன், ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் இந்த படம் வந்து அடுத்த அளவுக்கு கூட்டு போய் நினச்சி. அந்த மாதிரிலாம் இது இல்லாமல் அவரோட நார்மலாக ஆக்டிங் ஆகட்டும், அவங்க நார்மலாக காமெடிலாம் இல்லாமல் ஒரு மெச்சூரான ஆக்டிங்கை கொடுத்துருக்கு. டான்ஸ் செம்மையாக இருக்குது. அந்த தங் தாக்கான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு நம்ம டிஆர் பாட்டு டான்ஸ் செம்மையாக ஆடி இருப்பார். அடுத்து பார்வதி நாயர், அவங்களும் வந்து ஒரு சூப்பராக பார்க்கும்போது பிடிக்கும், அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. படம் பார்க்கும்போது அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. அடுத்தா பார்த்தோன்னா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய மைனஸ்னால் நான் கதையை தான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, பார்த்திபன் சார் மேலே அவ்வளோ நம்பி தான் அந்த படத்தை போய் பார்த்தேன். இந்த படத்தில் கதைன்னு கேட்டிங்கன்னா இது மட்டும்தான் இருக்கும். ஸோ படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்த அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் சத்யாவோட மியூசிக், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டில் ஒரு பாட்டாகட்டும், அந்த டிஆர் சார் பாடின பாட்டாகட்டும் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு படம் பார்க்குறத விட கிளாப் தட்டுறதை விட பாட்டு பார்க்கும்போது நிறைய கிளாப்ஸ் வருது. அடுத்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக ஒரு கிளியரான ஒரு சினிமாட்டோகிராஃபியை நமக்குலாம் காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கோடிட்ட இடத்தை நிரப்புச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் மியூசிக் போடுவோம், லைட்டாக பார்த்திபன் சார் அப்புறம் தம்பி ராமையா சாரோட காமெடி போடுவோம். அதெல்லாம் லைட்டாக இவ்வளோ இருக்கனாலும் இவ்வளோ பெரிய கேப்புக்கு இவங்க நிரப்பவே இல்லை. கதையில் வந்து ஒரு பெரிய விஷயத்தை இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தோணும் இது யூஏ, எல்லாரும் மனசில் வச்சுக்கங்க. பொங்கல் அன்னைக்கு வந்து ஃபேமிலியோட பார்க்குறேன், என் கேர்ள் ஃப்ரெண்டோட போகிறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் போகணும். ஏன்னா நான் பார்க்கணும் எல்லாம் தோணுச்சு, பக்கத்தில் எல்லாரும் அப்படியே அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் போய் படம் பார்த்துட்டு, நீங்கள் படம் பார்க்கணுன்னா தியேட்டரில் மட்டும்தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்பயும் போல் கீழே இருக்க லைக்கை கண்டிப்பாக அமுத்திடுங்க. கீழே கமெண்ட், இந்த படம் பார்த்துட்டும் சரி பார்த்துட்டு வரட்டும் சரி இந்த படத்துக்கு இதை கமெண்ட் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரும்பி உங்களுக்கெல்லாம் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, போயிட்டு வரேன்.